ஹாய், வெல்கம் டு ஹேரா டைலர்ஸ். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி 13வது நாள் ஸ்டார்ட் ஆகுது. என்னோடய வெயிட் என்ன அப்படின்றத நான் முதல்ல செக் பண்ணுறேன். என்னோடய வெயிட்டு இன்றைக்கி 90 கிலோ 200 கிராம் இருக்குது. இதை நான் வந்து நோட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிக்கிறேன். முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். இன்றைக்கி ஒரு 13 நாள் நான் வந்து கண்டினியூவாக ஒரு டயட் இருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட சொல்லி ஆரம்பித்தது தான் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 100ல் 10 பேராவது வாட்ச் பண்ணியிருப்பீங்க, இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் நான் எந்த ஒரு சீட்டிங்கும் பண்ணாமல் கரெக்டாக டயட் 13 நாள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான் நிறைய பேருக்கு. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இமாலய சாதனை மாதிரி இப்போவே எனக்கு தோணுது. இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் என்னால் எடுத்துக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அதனால் காலையில் 2 வாட்டர் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. நிறைய பேர் வந்து கண்டினியூவாக நாங்கள் ஏபிசி ஜூஸ் குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி கரண்ட் இல்லாததுனால இன்றைக்கி 2வது முறையாக என்னால் ஏபிசி ஜூஸ் குடிக்க முடியல. அதனால் காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து செகண்ட் சண்டே, வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் சண்டே. எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நான்வெஜ்லாம் நீ தாராளமாக சாப்பிட்லாம், சிக்கன் எடுத்துக்கோ, முட்டை எடுத்துக்கோ, நீ எதுக்கு வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்க, ரைஸ் தான் அவாய்ட் பண்ணிட்ட, இதெல்லாம் நீ கொஞ்சம் எடுத்துக்கலாமே அப்படின்னாரு. சிக்கன் எடுத்துக்கிறதாக இருந்தால் கூட தந்தூரி சிக்கன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் எனக்கு தந்தூரி சிக்கன் பிடிக்காது. அதனால் இப்போது இதுக்கு இது வேண்டாம், நான் வந்து மீன், முட்டை இது மாதிரி விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து எக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவல் உப்புமாவோ வேறு எந்த ஒரு ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கல. வீட்டில் வந்து முட்டை மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்ன பாயில்டு எக்கு நான் 2 எக்கு எடுத்துக்கிட்டேன். வேறு எந்த ஒரு இதுவுமே சேர்க்காமல் 2 முட்டை, வேக வச்ச முட்டையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். உள்ளே இருக்க மஞ்சக்கருவோடு தான் சேர்த்து சாப்பிட்டேன். மீதி இருக்க முட்டையை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு முட்டை மசாலா மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். வீட்டில் இருக்க பெரியவங்க நம்ம பசங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முட்டை வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதில் நிறைய பசங்க ஐயோ பாயில்டு எக்கா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் அந்த கஷ்டம்லாம் எனக்கு தெரியலங்க. இன்றைக்கி 2 வேக வச்ச முட்டையை நான் அப்படியே சாப்பிடணும் அப்படின்னும்போது அது எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம் அப்படின்றது இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பாயில்டு எக்குன்றது நான் எப்படி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு பிரியாணிக்கு பக்கத்தில் சைட் டிஷ்ஷாவோ, அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை ஆம்லேட்டாகவோ, இல்லைன்னா வந்து முட்டையை வேக வச்சு வெங்காயம் தக்காளி தொக்கூட கலந்துலாம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றும் கஷ்டமாக தெரியாது. ஈஸியாக இருக்க விஷயத்த இந்த பசங்க ஏன் சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்றது தான் என் மனசுக்குள்ளே தோணும். ஆனால் இன்றைக்கி அனுபவபூர்வமாக எந்த ஒரு உப்பு காரமும் சேர்க்காமல் வெறும் 2 பாயில் எக்கை சாப்பிட்றோம் அப்படின்னும் போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து வேக வச்ச முட்டை எடுத்துக்கிறதாக இருந்தால் பெப்பர், லெமன், சால்ட்டெல்லாம் போட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். உண்மையாலுமே வந்து பசங்களோட நிலைமை கஷ்டந்தாங்க. நம்ம அதில் வந்து அனுபவிக்கும் போது தான் அதோட விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 எக்கும் வெள்ளை பானகமும் குடித்தது எனக்கு வயிறு வந்து ரொம்ப ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பசிச்சா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சேன். ஆனால் ஃப்ரூட்ஸ் நான் எடுத்துக்கல. மதியம் சாப்பிட்ட இந்த எக்கே வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபில்லாக இருந்தது. நீங்கள் நிறைய பேர் கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஏங்க மஞ்சக்கருவோடு சேர்த்து எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வேறு எந்த ஒரு சைடில் எந்த ஒரு பொருளும் சாப்பிடாததுனால இந்த எக்கு சாப்பிட்டா அவ்வளோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது அப்படின்றதுக்காக மஞ்சக்கருவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டேங்க. அது பார்ப்போம், நம்ம வெயிட்டை அதுக்கப்புறம் எடை போட்டு பார்க்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியத்தில். அதுக்கு மொத்தம் எனக்கு நைட் வரைக்குமே பசிக்கலை. நைட்டு படுக்கிறதுக்கு முன்ன ஆல்ரெடி எப்போவும் சொல்கிற மாதிரி ஓமம், ஜீரகம், சோம்பு, பட்டை போட்டு அந்த சுடு தண்ணீரை குடிச்சிட்டு நான் வெற்றிகரமாக இன்றைக்கி இந்த டயட்டை நான் வந்து முடிச்சிருக்கேன். ஒரு பக்கம் ஹரிணியோட டயட்டு போயிட்டுருக்கு. அவளுக்கு என்ன மாதிரி டயட் இருக்கணும்னு அவளுக்கு ஆசை. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீ பசிக்கும் பொழுது கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆகாரங்கள் கொடுத்துருக்கேன். அவளோட வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி போகுது அப்படின்றத ஹாப்பிமா சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.